ஆ உங்கள் அனைவருக்கும் இந்த வெயில் நேரத்தில் வணக்கம் செய்ய ஆசிக்கிறேன். இறைவா வணக்கம், தலைவா வணக்கம். இறைவனும் தலைவனும் ஒன்று தான். ஓகே செல்வங்களே, உங்களுக்கும் வணக்கம். தாத்தா வணக்கம் தாத்தா. வணக்கம் தாத்தா. வணக்கம் தாத்தா. தாத்தா, உங்களை பார்த்தா ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், செமி டாக்டர் மாதிரி தெரியுறீங்க தாத்தா. செமியா? செமினா அது சொல்லலை, மென்டல் சம்மந்தமாக சொல்ல. உங்கள் பார்வைக்கு நீங்கள் ஒரு டாக்டரை போல் காட்சி தருகிறீர்கள். அது இந்த டாக்டர்ஸுங்கெல்லாம் இன்னும் டாக்டர்ஸை விட டாக்டரோடு டாக்டர் தொழிலை படிக்க தெரிந்து கொள்ள இருப்பவர்கள் அவர்கள் எப்பொழுதும் இந்த ஸ்டெத்தாஸ்கோப், இதுக்கு பேர் ஸ்டெத்தாஸ்கோப், அது எப்போதும் அவங்க கழுத்தில் மாட்டின்னு இருக்கணும். ஒரு ஐடி கார்டு மாதிரி இந்த ஸ்டெத்தாஸ்கோப்பை அவங்க எப்போதும் கழுத்தில் மாட்டின்னு இருக்கணும். ஏதோ பாடம் நடக்கும்போது அங்கே ஒரு பேஷண்ட்டு வரும்போது அவங்களுக்கு தியரி கிளாஸுக்கு போகும்போதெல்லாம் அவங்கள செக்கப் பண்ணணும். டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு பேஷண்ட்டை பரிசோதனை பண்ணி பார்ப்பதற்கு எப்போதும் அவங்க கழுத்தில் ரெடியாக அந்த இதை வச்சுருக்கணும். அந்த மாதிரி நானும் இப்போது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை போல் வீடியோ ஸ்டூடெண்ட்டு தான் சொல்லலாம். பாருங்கள், நான் எவ்வளவோ முயன்று என்னுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குறேன். அப்போ கூட நான் சரியான மார்க் வாங்கவில்லை. நான் இன்னும் ஒரு மாணவனாகத்தான் இருக்கிறேன். அதனால் ஒருவேளை இது உங்களுக்கு டாக்டர் மாதிரி தெரிகிறேன்னு தெரியல, டாக்டர் ஸ்டூடெண்ட். ஓகே, அப்படி தெரியுறீங்களா? சரிங்களே செல்வங்களே. எப்போதும் ஒரு விஷயத்தை பற்றி டாக்டர் என்றால் என்ன, யார் என்று கேட்டால், டாக்டர் என்றால் ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டு வைத்திருந்தால், அதில் அதிக அனுபவம் பெற்றிருந்தால் அவர்களை கண்டிப்பாக டாக்டர் என்று அழைக்கலாம். டாக்டர் பட்டம் கிடைத்தால்தான் அவர்கள் டாக்டர் என்று சொல்ல முடியாது. இவன் கற்றறிந்தவை நிறைய இருக்கிறது, அதை பார்த்து தான் இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கிறார்கள். அந்த மாதிரி நான் ஏதாவது அதிகமாக கற்றுக்கொண்டு இருக்கிறோன்னு தெரியல. மற்ற விஷயங்களை அதிகமாக குறிப்பான விஷயத்தை அதிகமாக தெரிந்து கொண்டு என்று இருக்கிறேனோ, படித்து கொண்டு இருக்கிறோன்னு தெரியல, மாணவனை போல். அதனால் நான் போட்டுக்கொண்டு இருப்பது உங்களுக்கு அந்த ஸ்டெத்தாஸ்கோப்பை அணிந்து கொண்டு இருப்பது போல் ஒரு காட்சி அளிக்கிறது. இதில் எனக்கு ஒரு பெருமை. டாக்டர் என்ற பேர் வருதாடா என்ற ஒரு சந்தோஷம். இதெல்லாம் வேடிக்கை பேச்சு. ஓகே சொல்லுங்களே, இதுக்கு மேலே என்ன டாக்டர் தாத்தா கூப்பிட்டா கூட நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டோம் தாத்தா. நீங்கள் உண்மையிலே நீங்கள் டாக்டர் ஆனாத்தா நாங்கள் உங்களுக்கு அந்த பட்டத்தை கேக் வெட்டி நாங்கள் கொண்டாடுவோம். நீங்கள் அது வரையும் காத்திருங்கள் தாத்தா. சரி செல்வங்களே, காத்திருப்பேன். வணக்கம்.